வீட்டில் கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது தாத்தாக்கோ பாட்டிக்கோ மாமியாருக்கோ மாமனாருக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லாத இருந்தாலும் அப்போ அவர்களுக்கு டாக்டர்கிட்டேருந்து மருந்துகள் மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது மட்டும் போகாது. அது அவள் உடம்பு நோய் நீங்கிறதுக்கு. ஆனால் அவள் மனங்களில் என்ன தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கும்? ஐயோ, என்னால் பிரயோஜனம் இல்லையே, நான் இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், போய் சேரலாம், இவ்வளோ பேரையும் கஷ்டப்படுத்திண்டு, இப்படி ஒரு ஏடாகூடமான வேதனை மனசில் ஓடின்னு இருக்கும். இத்தனை நாம் புரிஞ்சுன்னு என்ன பண்ணணும்னா, அம்மா உங்களோட இருப்பு இங்கே தேவை. முன்னாடி இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அது மட்டும் தானே, நீ இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். உன்னை பார்த்துருந்தாலே போகிறோம். நீ என்ன நினச்சிருக்கு நீ? இதெல்லாம் பெரிய சமாச்சாரம். இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லணும். அவள் தெம்பாக இருந்தபோது அவள் செஞ்சுட்டு இருந்த ஒரு வேலைகளையோ சொல்லி கொடுத்துருந்த ஒரு குழம்பு சாதம் தான் இருக்கட்டுமே, கல்யாணம் ஆன பொண்ணை தான் இருக்கட்டும், வெளியில் ஃபோன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா நீ சொல்லி கொடுத்த மாதிரி மோர் குழம்பு பண்ணேம்மா, சூப்பராக இருக்குமா, இங்கெல்லாம் கலக்கலக்கு நான் கறக்கலம்மா. நான் தான் சொன்னேன், எங்கள் அம்மா தான் அப்படி பண்ணுவா, அதான் நான் பண்ணேன்னு சொன்னேன், எல்லோரும் ஒன்று பாராட்டுறாம்மா. இந்த ஒரு வார்த்தை உடம்பு சரியில்லாத அந்த அம்மாவுக்கு. அதாவது எந்த ஒரு உயிருமே வேலை செய்யாத உட்காந்துருக்கணும், எல்லோரும் வேலை வாங்கிட்டு இருக்கணும், நான் பாட்டுக்கு நோயாளி வேஷம் போட்டுருக்கணும், யாருக்குமே இஷ்டம் இருக்காது. எல்லாருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கட்டும், வேலை செய்யறதுக்கும் ஆக்டிவாக இருக்கட்டும், பாராட்டு வாங்கிறதுக்கும் தான் பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம அறியாது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒன்று அவளுக்கு மருந்துகள் மாத்திரைகள் எல்லாத்தையும் அக்கறையாக வாங்கி வேலை வேலைக்கு எடுத்து கொடுத்து, என்ன உணவோ அதை கொடுத்து, உப்பு இல்லைன்னா உப்பு இல்லாத, சர்க்கரை இல்லாத, எப்படி பார்க்கணுமோ அப்படிலாம் பார்த்து சுசுரூஷெல்லாம் பண்ணுறோம். அதோடு கூட இனிமையான இன்பமான வார்த்தைகளை அவளை பார்த்து நம்ம சொல்லணும். உங்களோட இருப்பு எங்களுக்கு தேவை, நீ ஏதோ செய்யறதுக்கோசரம் ஒன்று நான் புகழ்ந்துண்டில்லை, நீன்றதே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நீ உயிர் இல்லையா, நீ இல்லாத என்னால் இருக்க முடியுமா? இந்த ஒரு வார்த்தை அவளோட உயிரையும் தக்க வைக்கணும், அவளோட நோயையும் பூரணமாக குணப்படுத்தி மறுபடியும் தெம்பாக இருக்கக்கூட வச்சுக்கணும். பண்ணி பார்க்கலாமா? ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம அவளுக்கோசம் நிறைய பணத்தையும் விரயம் பண்ணுவோம். டாக்டர் போய்கிட்ட இதெல்லாம் சரியா சிஸ்டா, இதெல்லாம் இல்லையா, லைஃப் லாங் மருந்து சாப்பிடணும், முடக்குவாதம்மா, ஏன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி பண்ணணும், நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும், நீங்கள் பொறுமையாக தான் இப்படிலாம் சொல்லச்சு நமக்கு அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்கும். எப்படி இருந்தால் எப்படி ஆகிட்ட பார்த்தியான்னு வேதனையாக தான் இருக்கும். இந்த வேதனை விசாரம் பண கஷ்டம் என்னடா இது அப்படிங்கிற இதை மூஞ்சியில் கொஞ்சம் கூட காட்டக்கூடாது. விசாரிக்கிறதுனால என்னப்பா, 3ஆம் பேர் நிலவாக இருந்தானே, முழு நிலவாக இருந்தானே, நீ எனக்கு ஒன்று தான், நீ எனக்கு வேணும்தா. இந்த ஒரு பாசம்தான் அவளை பிடிச்சி வைக்கும், அவளோட நோயிலேருந்து அவளை நீக்க வைக்கும். பண்ணி பார்க்கலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.